for Ambika, B for Banumati, C for Shiva, D for Divya. என்ன ரெண்டு பேரும் தப்பு தப்பா படிச்சிட்டு இருக்கீங்க? உங்க புக் எடுங்க, நான் கேள்வி கேக்குறேன். ஷாம, காவேரி எங்க இருக்கு சொல்லு. காவேரி பக்கத்து வீட்ல இருக்குமா? காவேரி பக்கத்து வீட்ல இருக்கா? ஆமாமா, காவேரி ஆண்டி பக்கத்து வீட்ல தான இருக்காங்க. தாலிஸ், இப்ப நீ சொல்லு, நம்ம நாட்டோட தேசிய விலங்கு எது? புலி உரும்புது, புலி உரும்புது, புலி உரும்புது, புலி உரும்புது, வேட்டைக்கார வரது பாத்து. நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா படிக்காம விளையாடுறீங்களா? இதோ வரேன் உங்களை. ஐயோ, கண்ணு வலிக்குதுமா. ஐயோ, என் உடம்புல வலிக்குதுமா. ஃபுல்லாவே என்னால முடியலமா. அம்மா, எனக்கு வயிறு வலிக்குதுமா. என்னால முடியலமா. ஏ டாலிஸ், வயிறு வலிக்குதுன்னு தலையை பிடிச்சி கழுவுற. ஓ, வயிறு இங்க இருக்கா? வயிறு வலிக்குதுமா. என்னால தாங்க முடியலமா. அது வயிறு வலிக்குது. ஏமா, பசங்க தான் உடம்பு முடியலன்னு சொல்றானுங்கல்ல, அவனுங்களை ஏன் தொல்லை பண்ற? அவனுங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போ. சரிங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்ப்பா, என்ன பண்ணுது உடம்புக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர், இந்த அட்ரஸ் மட்டும் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லிடுறீங்களா? உனக்கு என்ன பார்த்தா போற வரவங்களுக்கு எல்லாம் அட்ரஸ் சொல்ற மாதிரி தெரியுதா? ஒழுங்கா போயிடு, இல்லன்னா ஊசி எடுத்து பின்னாடி குத்திடுறேன். ஐயோ. வணக்கம் டாக்டர். வணக்கம், நான் தான் டாக்டர் மூட்டைப்பூச்சி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், என் ரெண்டு பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். அப்படியா? அங்க போய் உட்காருங்க, நான் வந்து என்னன்னு பாக்குறேன். ஐயோ டாக்டர், எனக்கு ஊசிலாம் வேணாம். எனக்கு உடம்பு வலி சரியாயிடுச்சு. டாக்டர், எனக்கும் வயிறு வலி சரியாயிடுச்சு. அது எப்படி ஊசி போடாம சரியாயிடுச்சு? எனக்கு உடம்புக்குலாம் எதுவும் இல்ல. இந்த டாலிஸ்ல அம்மா கிட்ட போய் சொல்றதுக்காக நடிச்சான். டேய் அண்ணா, என்ன எப்படி கோத்து விடுற? என்னது, என்கிட்ட நடிச்சு விளையாடுனீங்களா? டாக்டர், உங்களுக்கு பெரிய ஊசியா போடுங்க டாக்டர். அதுக்கு என்ன, போட்டுடலாம். ஐயோ டாலிஸே, ஓடு. ஏமா, உங்க பசங்களை கொஞ்சம் பிடிக்கல, என்னால ஊசி போட முடியல. டாக்டர், சீக்கிரம் வந்து ஊசி போடுங்க, வாங்க. என்ன, மட்டன் குழம்பா? இதோ உடனே வரேன். டாக்டர், கொஞ்சம் ஊசி எடுத்து விட்டு போங்க டாக்டர். ராச்சி, இன்னும் அந்த டாலிஸ் வீட்டுக்கு வரல. அவன் விளையாட போனானா வீட்டுக்கு வர எண்ணமே இருக்காது. டாலிஷ், டாலிஷ், ஒழுங்கா சீக்கிரம் வீட்டுக்கு வாடா. செல்லக்குட்டி, வா வா. எவ்வளவு நல்ல நாயா இருக்கு. நான் சொல்றது எல்லாத்தையும் கேக்குதே. குட் டாகி. இதான் என் வீடு, வா உள்ள வா. இந்த நைட்ல எங்கடா போயிட்டு வந்த? கூட நாய் வேற கூட்டிட்டு வந்திருக்க? அண்ணா, இது நான் விளையாடுற இடத்துல இருந்தது. நான் பார்க்கவே பாவமா இருந்ததா. என் காலை வேற சுத்தி சுத்தி வந்ததா. அதனால தானே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். டேய், நம்ம அம்மாக்கு நாய்னாலே பிடிக்காதா? இது ஏன்டா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? இப்ப அம்மா வந்தாங்கன்னா உன்னையும் அந்த நாயை சேர்த்தே வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஒழுங்கா இந்த நாயை எங்க எடுத்துட்டு வந்தியோ அங்கே கொண்டு போய் விட்டுரு. அண்ணே ப்ளீஸ், நான் இந்த நாயை பார்க்கவே பாவமா இருக்குனே. நம்ம இது வீட்லயே வச்சுக்கலானே. எனக்கும் இந்த நாயை பார்த்தா பாவமா தாண்டா இருக்குது. ஆனா அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா இந்த நாயோட சேர்த்து நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து விளையாடுவாங்க. டேய், அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு. சீக்கிரம் அந்த நாயை எங்க போய் ஒளிச்சு வைடா. சரிடே, அம்மா வந்துட்டாங்களா? சரிடே, இந்த நாயை எங்க போய் ஒளிச்சு வைக்கிறேன். வா 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 வா. இதுக்குள்ள போய் ஒளிச்சுக்கோ. அண்ணா, இந்த சந்தில ஒளிச்சு வச்சிட்டேன். அப்பா, வாங்கம்மா வாங்க. அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களா? வாங்கம்மா வாங்க. ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களா? முதல்ல இதை சொல்லுங்க, கதவு திறக்கிறதுக்கே இவ்வளவு நேரம்? அம்மா, அது வந்து நான் ரூம்ல உட்கார்ந்து ஹோம்வொர்க் செஞ்சுட்டு இருந்தேம்மா. சரி சரி, போய் படிங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். தம்பி, அம்மா படுத்துட்டாங்க. உனக்கு பசிக்குதா? சாப்பிட எடுத்துட்டு வருவா. அண்ணே, எனக்கு எதுவும் சாப்பிட வேண்டானே. இந்த நாய் தான் காலையில இருந்து சாப்பிடதான் இருக்கு. இந்த நாய் வேணா ஏதாவது சாப்பிட்டு தரலானே. நாயா? எந்த நாய் டாலி? நாயா? என்ன நாய் டாலிஷே? அம்மா, அது அண்ணன் தான் நாயின்னு சொன்னேன். அது ஒண்ணு இல்லம்மா, அவன் என்னதான் செல்லமா நாயின்னு சொன்னான். என்னது, அண்ணனை போய் நீ நாயின்னு சொல்வியா? எனக்கு நாயை பிடிக்காது, நாயின்ற வார்த்தையும் பிடிக்காது. ஆமா, என்ன டைம் ஆகுது?
இன்னும் நீங்க முடிச்சிட்டு இருக்கிறீங்க? போய் தூங்குங்க போங்க. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் தூங்க போறேன். யார் இந்த ராத்திரில வந்து கதவு தட்டுறது? நாங்க 2 பேரும் திருடங்க. உங்க வீட்ல எவ்வளவு பணம் நகை எதெல்லாம் இருக்கோ எங்க கிட்ட கொடுத்துருங்க, இல்லன்னா உங்களை நாங்க சுட்டுவோம். ஓ திருடனா? வாங்க வாங்க வந்து சோஃபால உட்காருங்க. ஏய் டாலி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? அவங்க திருடனுங்க, அவங்கள போய் சொந்தக்கார மாதிரி வாங்க வாங்க வந்து உட்காருங்கன்னு கூப்பிடுறேன். திருடனுங்க, ஐயோ திருடன் திருடன் கத்துக்கடா. ஐயோ திருடன் திருடன், அம்மா போலீஸ் கால் பண்ணுமா? அம்மா திருடன் திருடன். ஏய் சீ, சத்தம் போடாதீங்க. நான் ஒண்ணும் சின்ன திருடன் கிடையாது, நான் ஒரு பெரிய டான். உங்க வீட்ல இருக்க பணம் நகை எல்லாத்தையும் கொடுத்துருங்க, இல்லனா என் துப்பாக்கிக்கு நீங்க வேலையை வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். திருடன் சார், நாங்கெல்லாம் ரொம்ப ஏழைங்க, எங்க கிட்ட பணம் நகை எதுவுமே இல்ல. ஆமா தானமா? இது வேலைக்கு ஆகாது. நான் 1 2 3 என்றேன், அதுக்குள்ள பணம் நகை ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்கன்னா இவங்களை உயிரோட விடு, இல்லனா ஒரு வாரம் ஆளா சுட்டுட்டு. 1 2 3. எனக்கு தெரியும் பணம் நகை எல்லாமே சோஃபா செட்ல தான் இருக்கு, நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்ப வந்தாங்களா வழிக்கு? எங்க இருக்கு? ஐயோ நாய் கடிக்குது. நாய் எப்படி இங்க வந்தது? ஆமா, நாய் எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? அம்மா நான் தான் எடுத்துட்டு வந்தேன். நல்ல வேலை செஞ்ச. இனிமேல் அந்த நாய் நம்ம கூட இருக்கலாம். உலகெல்லும் போல் சொந்தம் யாரும் இல்லை. அப்பாடா, என்னால முடியவே முடியாதுப்பா. என்னாச்சுமா? காலையில எழுந்து நானே சாமான் தொலைக்கணும், சமைக்கணும், துணி துவைக்கணும், வீடு சுத்தம் பண்ணணும், இதுல தம்பியை வேற பாத்துக்கணும், ஆபீஸ் வேற போனோம். என்னால முடியலப்பா. நான் ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனை வச்சுக்கலான்னு இருக்கிறேன். வேலைக்காரங்க வேணாமா? எனக்கு வேலைக்காரங்க எல்லாம் வச்சுக்க விருப்பமே இல்ல, அவங்களால கொள்ளதான் வரும். அப்ப நீயே சொல்லு, இவ்வளவு வேலையை நான் எப்படிதான் செய்யறது? ஹாய் மேடம், நான் உங்க வீட்டுக்கு புதுசா வேலை செய்ய வந்திருக்கேன். சரி வா உள்ள. ஆமா, உன் பேர் என்ன? மேடம் என் பேர் தாமு. சரி வா தாமு, வீட்டுல என்னென்ன வேலைன்னு உனக்கு நான் சொல்லி தரேன். இங்க பாரு தாமு, இதுதான் லிவிங் ரூம். இதெல்லாம் சுத்தமா இருக்கணும். தரையெல்லாம், இந்த சோபா எல்லாம் தொடச்சு ஒரு தூசி இருக்கக்கூடாது. தரையெல்லாம் கிளீனா இருக்கணும். சரியா? சரிங்க மேடம். சரி வா, மத்த ரூமுக்கு போலாம். சரி வா, 2வது மாடியில போய் பார்க்கலாம். என்ன 2வது மாடியா? இங்க நிறைய வேலை இருக்கும் போல இருக்கே. என்ன சாப்பிட்டு தூங்கலான்னு வந்தியா? வேலை செய்ய தானே வந்த? மேடம் கோச்சுக்காதீங்க, நான் சும்மா தான் சொன்னேன். சரி வா. இங்க பாரு, இந்த இடம்லாம் நல்லா கிளீனா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு தூசு கூட இருக்க கூடாது. சரிங்க மேடம். சரி வா. இங்க பாரு, கிச்சன் மேடை எப்பவுமே கிளீனா இருக்கணும். தொட. சரிங்க மேடம். மேடம் ஆனா இது கிளீனா தானே இருக்கு. கிளீனா இருக்கா? இந்தா அழுக்காயிடுச்சு, தொட. இப்ப நல்லா சுத்தம் பண்ணு. என்ன மேடம் நல்லா இருக்க இடத்துல அழுக்கு பண்ணிட்டு தொடன்னு சொல்றீங்க? உன்னோட வேலை துடைக்கிறது தானே, தொட. இந்த மேடம் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கிறாங்க? இங்க பாரு, இந்த வேலை எல்லாம் முடிச்சிட்டு பாப்பா இருக்குது. அந்த பாப்பாவுக்கு குளிப்பாட்டணும், ட்ரெஸ் பண்ணணும், சாப்பாடு ஊட்டணும், எல்லா வேலையும் நீ தான் பாக்கணும். ஐயோ, நான் ஒருத்தனே எவ்வளவு வேலை தான் செய்யறது? இங்க பாரு, வளவளன்னு பேசாம சொல்ற வேலை எல்லாம் ஒழுங்கா செய். சரிங்க மேடம். சரி, நான் லிவிங் ரூம்ல இருக்கேன், எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா. சரி மேடம். ஐயோ, இந்த மேடம் என்ன இவ்வளவு மோசமா இருக்காங்க? இந்த தாம்பு ரொம்ப வாய் பேசுறான். என்னாச்சுமா? வேலைக்கார பையன் நல்லா தானே வேலை செய்யறான். இப்பதானே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் போட்டான், அவன் எப்படி வேலை செய்யறான்னு சொல்றேன். தாம்பு, முட்டை தண்ணி கட்டி எவ்வளவு நேரம் ஆகுது? அந்த வர மேடம். மேடம், உனக்கு எவ்வளவு திமிரு, தண்ணிய வேலை பண்ணாது ஊத்துற? ஐயோ சாரி மேடம், தெரியாத போயிட்டு இருக்கு மேடம். என்ன சாரி? உன்னை என்ன பண்ற பாரு. வேணாமா? சரிப்பா,
போ உள்ள போய் வேலையை பாரு. ச்சே, எனக்கு எவ்வளவு மோசமான எஜமானி அம்மா கிடைச்சிருக்காங்க. எவ்வளவு மோசமான பையன் என் மேலேயே தண்ணி ஊத்த வரான். அம்மா அதை விடுமா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடதான் தெரியுங்களா? பசிக்குதா? கொஞ்சம் பொறுப்பா. தாமு. அம்மா தாமுனா வேணாம்மா, நீங்களே எனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வாங்க. சரி டபார் தாமு, சாப்பாடெல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கணும், யாரும் குறை சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க மேடம். மேடம் இன்னையோட உங்க வயிறு காலி. மேடம் சாப்பாடு ரெடி. இந்தாங்க மேடம் உங்க லஞ்ச். தாலிஷ் இங்க வாப்பா. இந்தாப்பா ஆவுட்டிக்க. என்னது காரமா? ஐயோ காரம் காரம். தண்ணி 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 தண்ணி. காரம். இந்தப்பா தண்ணி குடிப்பா. அம்மா இந்த சாப்பாடு யாருமா சமைச்சது? தாமு தான்ப்பா சமைச்சான். தாமு. ஆந்தோ வர மேடம். என்னாச்சு மேடம்? இதெல்லாம் சாப்பாடா? மிளகா கடையா? இது எவ்வளவு காரம், எப்படி சாப்பிடுவாங்க இத? ஐயோ மேடம் நான் எதுவுமே பண்ணல மேடம். இந்தா இத நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. ஐயோ வேணாம் மேடம், வயிறு ஃபுல்லா இருக்கு. நீ தானே சமைச்ச, நீ இத சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு தெரியும். வேணாம் மேடம். இங்க பாரு, ஒழுங்கா சமைக்கணும், இல்லன்னா உன் சம்பளத்துல புடிச்சிருவேன். போய் இங்க இருந்து. சரி மேடம். ச்சே, நானே சமைச்சிருக்கணும். அதுதான் நான் அப்பவே சொன்னேன்லமா. தாமு எங்க போற? மேடம் குப்பை கொட்ட போறேன். சரி போ. தாமா எல்லாம் எப்படிடா போகுது? ஐயோ முதல்ல இங்க இருந்து ஓடணும். மேடம் போட்டுட்டா என்ன பண்றது? இந்த மேடம் ரொம்ப மோசக்காரி. முதல்ல இந்த வீட்டுல இருக்க பணம் நகைலாம் எடுத்துட்டு இங்க வந்து ஓடணும். ஏய் அண்ணா எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம எங்க போறது? நீ ஏன்டா கவலைப்படுற? நம்ம தான் வெளிநாட்டுக்கு போயிடலாம். சரி நாளைக்கு நான் இதே நேரத்துக்கு வரேன், நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா இரு. சரி சரி மேடம் வராங்க, எங்க போ. வாய் மூடு. ஏய் அமைதியா இரு, அழுதுகிட்டே இருக்கற. ஏய் வாய் மூடுங்க. அம்மா குழந்தை அழுவுது, உங்க காது கேட்கலையா? ஆமாப்பா. ஐயோ ஏய் அமைதியா இரு. தாமு குழந்தை அழுவுது. மேடம் தூக்கத்துக்கு அழுவுதுன்னு நினைக்கிறேன். குடு என்கிட்ட. இப்ப பாரு, குழந்தை அழுக நிறுத்திடுச்சு. உங்ககிட்ட இருக்கும்போது மாத்திரம் ஏன் இப்படி அழுதுச்சு? போய் இங்க இருந்து. சரிங்க மேடம். இங்க பாருப்பா, பாப்பா என் கையில வந்த உடனே அழுக நிறுத்திட்டா. அம்மா நான் நினைக்கிறேன் தாமு குழந்தை அடிக்கிறான்ட்டு. நானும் அதான்ப்பா நினைக்கிறேன். அம்மா நம்ம ஒரு கேமரா வச்சு பார்க்கலாமா? நானும் அதான் நினைக்கிறேன். நாளைக்கு முத வேலையா கேமராவை செட் பண்ணி வச்சிடலாம். அம்மா அத தாமுக்கு தெரியாத பண்ணணுமா? கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்ப தூங்கலாமா? தாமு இதோ வரங்க மேடம். நீ மார்க்கெட் போயிட்டு சீக்கிரம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வா. மேடம் ஃப்ரிட்ஜ்ல தான் காய்கறி நிறைய இருக்கே. ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் கெட்டு போச்சு, நீ போய் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வா. சரி மேடம். இங்க பாரு, நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறியா வாங்கிட்டு வரணும், அவசரம் இல்ல, பொறுமையா வந்தா போதும். இந்த காசு. சரி மேடம். இதுதான் நல்ல சமயம், அவன் வரத்துக்குள்ள கேமரா ஒழிச்சு வச்சிடலாம். தாம்பு, நீ பண்ற தில்லு முள்ளெல்லாம் நான் பாக்குறேன். என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? இல்ல மேடம், பக்கத்துலயே சூப்பர் மார்க்கெட் இருந்தது, அங்கேயே எல்லாத்தையும் வாங்கிட்டேன். சரி என்கிட்ட கொடு. இங்க பாரு தாமு, குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும், டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நீ அங்க இங்க போக கூடாது. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன், சரியா? சரி மேடம். மறந்துடாத, அவனுக்கு டைமுக்கு பால் கொடு, சரியா? ஓகே மேடம். ஐயோ, இந்த தாமு நம்ம குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கிறானே தெரியலையே. ஏய் அழுவாத
அழுவாதன்றல அமைதியாரு. சரி அம்மா மாதிரி சொல்ல பண்ணி கத்திக்கிட்டே இருக்கு பாரு. ஏய் அமைதியாருன்றல. ஏய் அழுவாத அழுவாத வாய் மூடு. ச்சே. வீட்டுல என்ன நடக்குதோ குழந்தை பத்திரமா தான் இருப்பான். கேமரா வச்சிருக்கோம்ல, நம்ம கேமரால பார்க்கணும். ஏய் அழுவாத அழுவாதன்றல. அமைதியாரு அமைதியாரு. அழுவாத. ஏய், உன்னை நம்பி என் குழந்தைய கொடுத்துட்டு வந்தா போட்டு இப்படி அடிக்கிறியா? உன்னை இருக்கா, உன்னை வீட்டுல வந்து நான் பாத்துக்கிறேன். சும்மா அழுதுட்டே இருக்கு. இன்னொரு தடவை அழுது பாரு. அழுவுறியா? இல்ல வாங்கிக்கோ. எங்க அம்மா வந்து அந்த வேலைக்காரனை என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.